அப்துல் கலாமின் லட்சியங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதற்காக நான் அவர் மறைந்த பிறகு நான் வந்து அரசியலுக்கு வந்தேன். ஏன்னா அப்துல் கலாம் சொன்னதுனால அரசியலுக்கு வந்தேன். நான் வந்து இளைஞர்களில் வந்து நான் உருவாக்கிட்டு இருக்கேன், இளைஞர்களை பயிற்சி கொடுத்துட்ருக்கேன், ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கிரேட் பிரசிடென்ட், யுவர் சயின்டிஸ்ட், நாட் ஒன்லி பிரசிடென்ட், யுவர் சயின்டிஸ்ட், யூ ஷுட் கம் டு யூஎஸ் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ வந்து இதுக்கெல்லாம் காரணம் யூனோ திஸ் கை பொன்ராஜ் அப்படின்னு சொல்லி என்னை காமிச்சு கொடுத்தவர் அப்துல் கலாம். எல்லா பிரசிடென்ட்டோட என்னை பேச வச்சார், பிரைம் மினிஸ்டரோட பேச வச்சார், சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரோட பேச வச்சார், மலேசியன் பிரைம் மினிஸ்டர் நெல்சன் மண்டேலா, அப்புறம் சுவிட்சர்லாந்து பிரசிடென்ட்டு, உக்ரைன் பிரசிடென்ட்டு, இப்படி அத்தனை பேர்கிட்டையும் வந்து என்னை பேச வச்சவர் அப்துல் கலாம். அப்போ எதுக்கு ஏன் பேச வச்சார்? ஒரு பிஏ எப்படி பேச வைப்பார்? மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்சுன்ற புக் எழுதணும். அப்துல் கலாம் சார் நான் எழுதின புக்கு. இந்த புக்கில் வந்து நீ வந்து அட்வைசர்னு போடு அப்படின்னாரு அப்துல் கலாம். ஓகே, சயின்டிஸ்ட் ஃப்ரம் ஏரோநாட்டிக்கல் கலாம் அஸ் அன் அட்வைசர் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் பப்ளிக் பாலிசின்னு போடு அப்படின்னு போட வச்சவர் அப்துல் கலாம் இந்த புக்கில். இவ்வளவு பேர்களோட நான் ட்ராவல் பண்ணிவிட்டு கடைசியில் தமிழ்நாடு அரசில் வந்து இவங்களோட நான் பேசுகிறதுனால நான் இவனுக்கு கீழே நினச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும். நான் 5 வருஷம் சிவப்பு லைட்டு கார் வச்ச காரில் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் போனவன் நான். ஓகே, தனியாக. பிகாஸ் ஐ வாஸ் அ டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸாக இருந்தேன். தமிழ் நியூஸ் நேயர்கள் கண் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா சார். இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு உங்களை தூற்றுபவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய அன்டோல்டு ஸ்டோரி பல விஷயங்கள் இப்போ ரிவீல் ஆகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இப்போ ஊடக பணியில் ஒரு துறையில் நாமளே பயணிக்கிறோம். நம்ம சாருக்கு நம்ம பர்சனலாக தெரிஞ்சது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுடைய ஒரு பிஏவாக இருந்தவர் சார். ஓகே, அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ரீதியாக மற்ற அந்த அஃபிஷியலான ஒரு துறை சார்ந்த ஒரு அசிஸ்டன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் உங்களுடைய பங்களிப்பு அவங்களுடைய இந்த அவதூறுகள் ஒரு பக்கம் பரப்பப்பட்டு வருகின்றன, மற்றொரு பக்கம் உங்களுடைய அன்டோல்டு ஸ்டோரி ஒன்று வெளியாகிட்டே இருக்கு சார். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? அது வந்து அதாவதுங்க, என்றைக்குமே வந்து ஒரு அரசியலில் வரும்போதும் ப்ரொமோஷனோட வரணும். ஆனந்தோடனா ஜூனியரோடனா ப்ரொமோட் பண்ணி இவர் தான் பெரிய ரட்சகர், இவர் ஆட்டை தூக்கி வந்தவர் ரட்சகர், இவர் வந்து நாட்டை காப்பாற்ற வந்திருக்கார் ரட்சகர் ப்ரொமோட் பண்ணிட்டா எல்லாரும் நம்புவாங்க. நான் ப்ரொமோட் பண்ணி அப்படியும் வரல. நான் வந்தது அப்துல் கலாமின் கனவை நனவாக்குவதற்கு, அப்துல் கலாமின் லட்சியங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதற்காக நான் அவர் மறைந்த பிறகு நான் வந்து அரசியலுக்கு வந்தேன். ஏன்னா அப்துல் கலாம் சொன்னதுனால அரசியலுக்கு வந்தேன். இல்லைன்னா வந்து என் வேலையை விட்டுட்டு வந்துருக்குன்னு அவசியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது. புரிஞ்சுட்டிங்களா? நான் வந்து இளைஞர்களில் வந்து நான் உருவாக்கிட்டு இருக்கேன், இளைஞர்களை பயிற்சி கொடுத்துட்ருக்கேன், ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போய் ஒரு 5 இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கேன். இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்துல் கலாமோட 20 ஆண்டு காலம் நான் பணியாற்றியிருக்கேன். நான் வந்து பிஏன்னு சில யூடியூப் சேனல் அவராக சொல்லிக்கிறார் பிஏன்னு சொல்லிட்டு, அவர் ஏதாவது பியூனாக இருந்திருப்பாரு அப்படின்லாம் சொல்லலாம். அந்த சாதாரண பிஏ ஒருபோதும் அமெரிக்க ஜனாதிபதிகளோடு வந்து கலந்துரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? ஆனா நீங்கள் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி புஷ் அவர்களோடு, இன்னும் பல ஒபாமா என்று கூட நினைக்கிறேன், இவர்களோடெல்லாம் நீங்க வந்து கலந்துரையாடுவது போல எங்களுக்கு புகைப்பட காட்சிகள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே நெகிழ்வான ஒரு தருணம் வந்து கிடைத்தது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் அப்துல் கலாம். எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் 2030 என்ற திட்டத்தை வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் வந்தப்ப 45 நிமிஷம் ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு அப்துல் கலாம். ஓகே, கொடுத்த உடனே யூ ஆர் அ கிரேட் பிரசிடென்ட், யுவர் சயின்டிஸ்ட், நாட் ஒன்லி பிரசிடென்ட், யுவர் சயின்டிஸ்ட், யூ ஷுட் கம் டு யூஎஸ் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ வந்து இதுக்கெல்லாம் காரணம் யூனோ திஸ் கை பொன்ராஜ் அப்படின்னு சொல்லி என்னை காமிச்சு கொடுத்தவர் அப்துல் கலாம். உங்களை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அது தேவையும் இல்லை. இந்த பக்கம் மன்மோகன் சிங், இந்த பக்கம் பிரணாப் முகர்ஜி, ப. சிதம்பரம், இப்படி பல்வேறு இந்த நாட்டினுடைய உயரிய தலைவர்கள் இந்த எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் புஷ்ஷு, காண்டலீசா ரைஸு, அமெரிக்கன் டெலிகேஷன் ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு முன்னால் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்துல் கலாம். ஒரு பிஏவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா? இவர் தான் என் பிஏ. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார்.
புஷ் வந்து என்னை பாராட்டினாரு. பாராட்டி நீ யார் என்னன்னு கேட்டார். சரின்னு நான் எனக்கு கஷ்டமாக இருந்து நான் ஒதுங்கி நின்றுக்கிட்டேன். நான் கிளம்புறப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கிளம்புறப்ப ஃபோட்டோகிராஃபரை கூப்பிடுங்க, நான் பொன்ராஜோட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னவர் புஷ். ஓ ஓகே. என்னை இந்த பக்கம் வர சொல்லி நான் தயங்கி தயங்கி நிற்கிறேன். அப்துல் கலாம் ஏன்னா ஒரு அமெரிக்க ஜனாதிபதி அவர். நான் தயங்கி தயங்கி நிற்கிறேன். கலாம் சார் போய் நில்லு, நீ இல்லை போய் நில்லுன்றாரு. ஓகே. அவர் சொன்ன பிறகு தான் நான் போய் நின்னேன். அதுக்கப்புறம் கேமராமேன்லாம் பேங்க்வுட்டில் நிற்கிறாங்க வெளியே. அப்புறம் எல்லாரையும் உள்ளே வர சொல்லி ஃபோட்டோ எடுத்தாங்க. ஓகே. இதுக்கு இதை இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்து எனக்கு 1 2 கிடையாது. பல வாய்ப்புகள். ஒரு ஃபாரின் டெலிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 20 கண்ட்ரிக்கு அப்துல் கலாமோட போயிருக்கேன். என்ன 20 கண்ட்ரிக்கு அனுப்பியிருக்காரு. 40 கண்ட்ரி போயிருக்கேன் நான். அந்த போன கண்ட்ரியில் அத்தனை இடத்துலையும் நாங்கள் எல்லாம் ஒரு சைடில் உட்காந்து பைலேட்ரல் டிஸ்கஷன் நெகோசியேஷன் நடந்துட்டுருக்கோம். டிஸ்கஷன் நடக்கும். அந்த நேரத்தில் நான் அமைதியாக இப்போ முதல்ல போகிறப்பெல்லாம் நான் அமைதியாக இருப்பேன். அமைதியாக தான் இருக்கணும். ஒன்லி பிரசிடென்ட் பேசுவார், நம்ம அம்பாசிடர் பேசுவாங்க, இல்லைன்னா எங்களுடைய செக்ரட்டரி பேசணும். அந்த 3 பேரும் தான் பேச முடியும். ஆனால் அப்துல் கலாம் என்னை பேச வச்சார். ஓகே. எல்லா பிரசிடென்ட்டோட என்னை பேச வச்சார். பிரைம் மினிஸ்டரோட பேச வச்சார். சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரோட பேச வச்சார். மலேசியன் பிரைம் மினிஸ்டர். அடுத்து வந்து மண்டேலா, நெல்சன் மண்டேலா. ஓ ஓகே. நெல்சன் மண்டேலா. ஓகே. அப்புறம் சுவிட்சர்லாந்து பிரசிடென்ட்டு, உக்ரைன் பிரசிடென்ட்டு, ஓகே, ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின். ஓ ஓகே. இப்படி அத்தனை பேர்கிட்டையும் வந்து என்னை பேச வச்சவர் அப்துல் கலாம். அப்போ எதுக்கு ஏன் பேச வச்சார்? ஒரு பிஏ எப்படி பேச வைப்பார்? சரியா? அப்போ நான் வந்து அட்வைசரு நானாக சொல்லிக்கல. இந்த இன்னைக்கு நேற்று வந்து தமிழிசை சவுந்தரராஜன் என்னை கேலி பண்ணுறாங்க. இவர் என்னமோ பெரிய அப்துல் கலாமுக்கே இவருக்கு அட்வைசரான் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறாங்க. அதே மாதிரி சில யூடியூபர்ஸும் இவர் என்னமோ அட்வைசரான், அப்துல் கலாமுக்கு அட்வைசர்ட்டு. நான் வந்து சொல்லடா அட்வைசர்னு. நான் வந்து அவருடைய கடைசி ஆராய்ச்சி மாணவன், பிஹெச்டி ஸ்காலர்னு சொல்கிறதான் விருப்பப்படுறேன். நான் கடைசியாக புக்கு மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்சுன்ற புக் எழுதணும். இந்த புக்கு மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்சுன்ற புக்கு. ஓகே. அப்துல் கலாம் சார் நான் எழுதின புக்கு. இந்த புக்கில் வந்து நீ வந்து அட்வைசர்னு போடு அப்படின்னாரு அப்துல் கலாம். ஓகே. சயின்டிஸ்ட் ஃப்ரம் ஏரோநாட்டிக் கலாம் ஹாசன் அட்வைசர் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் பப்ளிக் பாலிசின்னு போடு அப்படின்னு போட வச்சவர் அப்துல் கலாம் இந்த புக்கில். இதில் நான் அப்பயே கேட்டேன், சார் ஏன் சார் அட்வைசர்னு போடுறீங்க? நான் வந்து உங்கள் மாணவன் ஸ்டூடெண்ட்னு போடுங்க சார், அதான் எனக்கு பெருமை அப்படின்னு நான் சொன்னேன். நீ என்னவா இருக்கேன்னு கேட்டார். சயின்டிஸ்ட் ஜியாக இருக்கேன்னாரு. நான் என்னவா இருந்தேன்னு தெரியுமா உனக்கு? சயின்டிஸ்ட் ஹெச்ஆர் இருந்தீங்க சார். ஹெச்ஆர் இருந்தால் நான் ரிட்டையர்ட் ஆனேன். நீ எனக்கு அடுத்த லெவலில் இருக்க. இன்னும் 1 வருஷத்தில் நீ ஹெச் ஆயிடுவ, என் லெவலுக்கு வந்துடுவ. சயின்டிஸ்ட் ஹெச் ஆயிடுவ. நீ ஹெச் ஆனீன்னா அந்த வேல்யூ உனக்கு தெரியணும். ஓகே. யுவர் நாட் அசிஸ்டண்ட்டு, இல்லைன்னா உன்னை பிஏன்னு சொல்லிடுவான். நீ வந்து யுவர் சயின்டிஸ்ட் ஜி, நீ வந்து அட்வைசர்னு போடுன்னு சொல்லி இந்த புக்கில் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தவர் அப்துல் கலாம். ஓகே. நான் வந்து அவருடைய மாணவன் சொல்கிறத நான் பெருமைப்படுறேன். நான் அந்த அட்வைசர் சொல்லிட்டு இருக்காரு. பாதி பேருக்கு எதுவும் படிக்கிறது இல்லை, வாங்குறது இல்லை, ஒரு இது பண்ணுறது இல்லை. ஒரு கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கே இந்த ஞானம் இல்லை அப்படின்னா எப்படி ஒரு யூடியூபருக்கு இருக்கும் ஞானம்? சொல்லுங்க பாப்போம். இவங்களை எப்படின்னு சொல்ல முடியும். அதனால் இவங்க வந்து நீ பிஏன்னு சொல்லு, இல்லை பியூன்னு சொல்லு, இல்லை அவருக்கு பொட்டி தூக்கிட்டு தெரிஞ்சவனு கூட சொல்லு, அதை பற்றி ஐ டோன்ட் கேர். ஏன்னா என்னைய தெரிஞ்சதுனால தான் ஜெயலலிதா அவர்கள் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. என்னைய தெரிஞ்சதுனால தான் விஜயகாந்துக்கு நான் தேர்தல் அறிக்கை பண்ணி கொடுத்தேன். என்னைய தெரிஞ்சதுனால தான் கலைஞர் மூலமாக 108 கொண்டாந்தேன் தமிழ்நாட்டுக்கு. ஓகே. என்னைய தெரிஞ்சதுனால தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னை மதிக்கிறார். ஓகே. யாருன்னு தெரிஞ்சதுனால தான். ஓகே. அப்போ பெரிய மோடிட்ட போய் நீ கேளு, நீ யாருன்னு, பொன்ராஜ் யாருன்னு. எஸ், நான் மோடியுடன் நீங்கள் கலந்துரையாடிய புகைப்படமும் நான் பார்த்துருக்கீங்க. மோடிட்ட போய் கேளு, பொன்ராஜ் யாருன்னு மோடிட்ட கேளு. ஒரு பிரதமரை ஒரு சாதாரண ஒரு மனிதர் பார்த்து விட முடியுமா? கிடைச்சிருமா? 10 ஆண்டு காலம் நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன்னு மோடிட்ட கேளு. மோடிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்து என்ன கொடுத்தேன், மோடி என்ன சொன்னாரு, திருப்பி என்ன கொடுத்தேன், போய் கேளு. எதுவுமே தெரியாம சும்மா பிஏ அது இதுன்னு நீ வந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நான் வந்து இன்னைக்கு தமிழக அரசியலில் இருக்கிறதுனால இவ்வளவு பேர்களோட நான் ட்ராவல் பண்ணிட்டு கடைசியில் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இவங்களோட நான் பேசுறதுனால நான் இவனுக்கு கீழே நினச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும். நான் 5 வருஷம் சிவப்பு லைட்டு கார் வச்ச காரில் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் போனவன் நான். ஓகே. தனியாக
ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய காரு. ஆமாம், பிகாஸ் ஐ வாஸ் அ டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸாக இருந்தேன். நான் எந்த மாநிலத்துக்கு போனாலும் பிரசிடென்ட் செக்ரட்டரியிலேருந்து லெட்ரு போகும். ஓகே, அந்த லெட்டரை வந்து சீஃப் செக்ரட்டரி அங்கேருந்து வாங்கி எந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறனோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அனுப்புவார். அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து எஸ்பிக்கு அனுப்புவார். எஸ்பி வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கார் வந்துடும், எஸ்பியினுடைய போலீஸ் ப்ரொடக்ஷன் வந்துடும். ரெட் லைட் காரில் தான் நான் தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க சுற்றிருக்கேன். நான் ஒரு அமைச்சர் ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு நான் வந்து ஒரு அற்பமாக அரசியல் பண்ணணும்னு வந்தவன் கிடையாது நான். ஓகே, இந்த இழிநிலையை போக்கணும், இந்த இளைஞர்களை மாற்றணும், இந்த இளைஞர்களுக்கு கனவை கொடுக்கணும், லட்சியத்தை கொடுக்கணும். இந்த புக்கில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 40 புக்கு நான் 40 புக்கு அப்துல் கலாம் பண்ணியிருக்காரு. அவரோட இணைந்து 3 புக்கு நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கனவுகளை கொடுத்துருக்கோம், லட்சியத்தை கொடுத்துருக்கோம். உன்னால் சாதிக்க முடியும், இதெல்லாம் செஞ்சால் இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக மாறும்ன்ற கனவை கொடுத்துருக்கோம். கஷ்டப்பட்டு நான் மாணவர்களையும் இளைஞர்களையும் சந்தித்து மாற்றிக்கிட்டு இருந்தா, நீ சினிமான்ற பேரில் ஊடுருவி நீ வந்து அவங்கள வந்து போதைக்கு அடிமையாக்கி அவங்கள வந்து ஒரு ஒழுக்கக்கேடான சூழலில் இளைஞர்களை மாற்றினா உன்னை விட்டு வைக்க முடியுமா? நான் அப்துல் கலாமுடைய ஆலோசகர்னோ, நான் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்னோ நான் சொல்லிட்டு இங்கே வரல. ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் டிசைனுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன்னு எனக்கு மேலே வேளாவத்தவங்கிட்ட போய் கேளு, தெரியும். ஓகே, உனக்கெல்லாம் சொன்னால் அது மண்டையில் ஏறாது. நான் கொடுக்குற பேட்டிகளை பார்த்தா உனக்கு தெரியும், அதனுடைய அர்த்தத்தை பார்த்தா உனக்கு புரியும். ஆப்ரேஷன் சிந்தூரப்ப நான் கொடுத்த பேட்டி, போர் நடக்கும்போது நான் கொடுத்த பேட்டி, இதை தான் நான் எந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கா இல்லையா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையான்றது உனக்கு தெரியும். மிகவும் வரவேற்பு பெற்றது உங்களுடைய அனைத்து பேட்டிகளும். அப்போ இது கூட தெரியாமல் ஏதோ பிஏன்னு சொல்லி லந்தடிக்கிறது, கேலி பண்ணுறது, ஏண்டா உங்களுக்கு என்ன ஒரு விளிம்பியங்கள் இருக்குது? நான் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பேசுகிறவன், தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியலை பேசுகிறவன், நான் எந்த கட்சியையும் சேராதவன். ஓகே, எந்த கட்சி நல்லது செய்தோ அந்த கட்சியை நான் பாராட்டுவேன். எந்த கட்சி சரியான பாதையில் போகலையோ அந்த கட்சியை நான் குறை சொல்கிறேன். குறை சொல்கிறவன்னா வந்து எனக்கு எதிராக நின்று பேசுனீங்கன்னா நீ பேசு. நான் என்ன பண்ணுறேன், உன்னே நீ திருத்த முடியாது அப்படின்னா என்னை தான் நீ குறை சொல்கிறேன், பேசிட்டு போ. நீ சொல்லக்கூடிய சொல்லு வந்து புத்தர் சொன்னார்ல, அவன் கொடுத்த பழத்தட்டை நான் ஏற்றுக்கல, அவன் கொடுத்த காரி துப்புன எச்சையை நான் ஏற்றுக்கல. ஓகே, நான் ஏற்றுக்காத எதையும் உன்னால் என் மேலே வழியாக திணிக்க முடியாது. எனவே நீ இப்போ 1008 காலை வச்சு ஒரு வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லி 500 பேரை வச்சு நீ ஃபோன் காலை த்ரெட்டன் பண்ணுற. இங்கே வேறு உன்னையெல்லாம் கடந்து நிற்கிறேன் நான். ஓகே, உன்னையும் சேர்த்து திருத்தணுன்றதான் என்னுடைய கொள்கை. விஜயுமே சேர்த்து திருத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கை. உனக்கு 2013 நீ என்னை கூப்பிட்டு பேசினேன், நான் உனக்கு வந்து 3 மணி நேரம் அட்வைஸ் பண்ணேன். அதெல்லாம் உள்வாங்கியிருந்தேன்னா நீ நல்ல அரசியல் பண்ணியிருப்ப. அதை உள்வாங்காதனால நீ இன்னைக்கு வந்து தவறான அரசியல், தரங்கட்ட அரசியல், ஒழுக்கக்கேடான அரசியல், இதை வந்து ஒரு கலாச்சார சீரழிவுக்கான அரசியலை நீ பண்ணுற. உன்னை ஒருபோதும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் உன்னுடைய தரங்கட்ட அரசியலுக்கு பலியாக விடமாட்டேன் என்பது உறுதி. இறுதியான எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார். இந்த சம்பவத்திற்கு பிறகு தாவேகா தரப்பு கடுமையான ஒரு தரக்குறைவான ஒரு நாக்கூசும் அளவுக்கு அந்த விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. பொது மேடைகளில் பார்க்குறோம், அப்படிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கிறத நம்மளால் பார்க்குறோம். இந்த விமர்சனங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் நிச்சயமாக சொல்லணும்னா உங்கள் தரப்பு விக்டிமாக இருக்கீங்க. ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஃபோன் கால்ஸு, த்ரெட்டனிங் கால்ஸு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன உங்கள் மேலே இப்போ விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து முன்பு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுடைய அறிவியல் ஆலோசகராக இருந்தீங்க, அரசியல் ஆலோசகராக இருந்தீங்க. அப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்க. நீங்கள் எப்போ திமுக சைடு போயிட்டீங்களோ திமுக காரராக மாறிட்டீங்க. அதனால தான் நீங்கள் வந்து இப்படி ஆயிட்டீங்க. எப்படிப்பட்ட விமர்சனங்களை பெண்கள் மீது கொச்சையாக விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை திமுக காரர்னு ஒரு பிராண்டு பண்ணுறாங்க. திமுக காரங்களாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இது பற்றி உங்களுடைய நிறைவு. நான் என்னைக்கு திமுகவில் சேர்ந்தேன்? திமுக திரு மு க ஸ்டாலின் அவர்களது ஆட்சியை நான் பாராட்டுறேன். திரு மு க ஸ்டாலின் அவர்களது ஆட்சி முறை நிர்வாகத்தை நான் பாராட்டுறேன். அவர் செய்த செயல்களை நான் பாராட்டுறேன். அவர் எத்தனையோ இடத்துல நான் கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? திமுகவை எத்தனை இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். கமலஹாசனுக்கு சீட் கொடுக்கலன்னு சொல்லி நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். சட்டம் ஒழுங்கில் பிரச்சனை இருக்குது, உயர்கல்வித்துறையில் பிரச்சனை இருக்குது, ஈபியில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். உடனே திமுகவுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி நீ வந்து முத்திர குத்தி உனக்கு திமுக ஃபோபியா பிடிச்சிருக்கு. நான் எதுக்கு தான் திமுக எதுக்கணும்? நல்லது செய்யக்கூடிய திமுக நான் எதுக்கணும்?
திமுகவும் அதிமுகவும் ரெண்டுமே இது தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்த கட்சிகள். அவங்கள எதுக்கணும். அதிமுக இன்னைக்கு எதுக்குறேன் அப்படின்னா காரணம், அதிமுகவை ஒட்டுமொத்த அதிமுகவை நான் எதுக்கலை. அதிமுக பிஜேபிக்கு அடிமையாயிடக்கூடாது, அதிமுக திமுகவுக்கு எதிராகவும் திமுக அதிமுகவுக்கு எதிராகவும் இருக்கணும், இங்கே திராவிட கட்சிகள் இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் எதுக்கிறேன்னு ஒழிய எனக்கு எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காது அப்படின்னு நான் எதுக்கலை. புரிஞ்சுட்டிங்களா? ஏன் சீமானையும் நான் வந்து சில கருத்துக்களை நான் வந்து ஆதரிக்கலாம், சில கருத்துக்களை ஆதரிக்கிறேன். இந்த விவகாரத்துக்கு கூட உங்களுக்கு சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்காரு. ஆமாம், அவர் உண்மையை பேசியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்காக பேசிய அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும், சீமானுக்கும், மற்ற அனைத்து நண்பர்களுக்கும், எனக்காக களத்தில் அடைய பெற்றோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும், இளம் பெண்களுக்கும், எனக்காக வந்து என்னிடம் எனக்கு மெசேஜ் அனுப்பி, எனக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு பேசி, நாங்கள் இருக்கோம், தைரியமாக இருக்கோம், எங்களால் சொல்ல முடியாது, நீங்கள் சொல்லிட்டீங்க, இனிமே நாங்கள் வந்து திருந்திட்டோம், நாங்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்கோம், நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து எப்படி அது சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறவங்க அத்தனை பேருக்குமே எனது நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அரசியல் கட்சி தலைவர்கள், ஊடகவியலாளர்கள், வக்கீல்கள், பல்வேறு சுப்ரீம் கோர்ட்டில் பணியாற்றக்கூடிய நீதிபதிகள், இப்படி பல்வேறு நபர்கள் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அத்தனை பேருக்குமே வந்து எனது நன்றியை நான் வந்து நான் இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் கொதித்து போயிருக்காங்க விஜயனுடைய ஆக்டிவிட்டியை பார்த்து. விஜய் வந்து ஒரு சமுதாயத்தை, ஒரு இளையரசு கூட்டத்தையே சீரழிக்கிறாரு என்று வந்து மக்கள் வந்து இன்னைக்கு கொதித்து போயிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக மேலே பழிய போடணும். நீ பண்ண தவறுகள் திமுக தான், உன் ஒய்ஃபுக்கு உனக்கும் பிரச்சனை வந்தால் திமுக தான், ஓகே, கரூர் ஸ்டாம்பிங் வந்தால் திமுக தான், எது நடந்தாலும் திமுக தான். நீ போய் 200 பேர் நிற்கிற இடத்துல 3000 பேரை கூப்பிட்டு வருவேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கலைன்னா உடனே திமுக, ஆபத்து சர்க்கார் இருக்கு, அதுவும் திமுக, அதுக்கு ஆபத்து சர்க்கார் இருக்கு, திமுகன்னு சொல்ற. எலெக்ஷன் கமிஷன்னா ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கு, அப்போ நீ திமுக அரசை குறை சொல்ற. எதுக்கு எடுத்தாலும் திமுக அரசை குறை சொல்ல போபியா உனக்கு இருந்துச்சு, நாங்களும் குறை சொல்லணும் அவசியம் என்ன இருக்கு? எங்க திமுக அரசை கண்டிக்கணுமோ அங்கே கண்டிப்போம், எங்க பாராட்டணுமோ அங்கே பாராட்டுவோம், எங்க அதிமுக கண்டிக்கணுமோ அங்கே கண்டிப்போம், எங்க பாராட்டணுமோ அங்கே பாராட்டுவோம். எக்ஸப்ட் பிஜேபி அண்ட் டிவிக்கே தவிர நான் அனைத்து மேடைகளையும் பேசியிருக்கேன். யாரு? திமுக மேடையில் பேசியிருக்கேன், காங்கிரஸ் மேடையில் பேசியிருக்கேன், கம்யூனிஸ்ட் மேடையில் பேசியிருக்கேன், விடுதலை சிறுத்தைகள் மேடையில் பேசியிருக்கேன், நாம் தமிழர் மேடையில் பேசியிருக்கேன், எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ வந்து நீ எப்படி என்னை திமுக ஊப்பின்னு சொல்லுவ? நியாயம் எங்கே இருக்கோ, சமூக நீதி எங்கே இருக்கோ, எங்கே நேர்மை இருக்கோ, எங்கே வந்து கொள்கை இருக்கோ அங்கே நான் நிற்பேன். ஓகே, அவங்கள அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் நான் வந்து பாராட்டத்தை தேங்க மாட்டேன். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நீ என்ன வந்து என்னை வந்து திமுக யூபின்னு சொல்லு. உனக்கு திமுக போயே பிடிச்சிருக்கு, நீ திமுக நீ கத்திட்டு தர. நீ திமுக தலைவர் உன்னை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கலை, திமுக உன்னை ஒரு பொருட்டாவே மதிக்கலை. நீ ஏன் கத்திக்கிட்டு இருக்க? வெட்டியாக போய் உனக்கு ஏதாவது ஒழுங்காக அரசியலை கற்றுக்கோ, எங்கேயாவது யாரையாவது நல்ல ஒரு டீச்சரை வச்சு அரசியலை கற்றுக்கோ, ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸை வச்சு. உனக்கு ஜாலரா போடுறவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா இப்படி தான் எல்லா இடத்துலையும் கவலைப்படணும். ஓகே, நிச்சயமா சார். ஒரு மிக நீண்ட ஒரு உரையாடல். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை காலமாக உங்களுடைய கருத்து திரித்து கூறப்பட்டு இருக்கிறது என்கிற ஒரு முறையான ஒரு விளக்கத்தையும் நீங்கள் நம்முடைய இந்த சேனல் வாயிலாகவும் ஏற்கனவே பல விளக்கங்களும் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். பார்க்கக்கூடிய நேயர்கள் நிச்சயமாக நீங்கள் சொல்ல வரக்கூடிய இந்த கான்டெக்ஸ்ட்டை அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதை தொடர்ந்து உங்களுடைய அன்டோல்டு ஸ்டோரி, நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கக்கூடிய உலக தலைவர்கள், பெரும் பெரும் தலைவர்களுடன் அப்துல் கலாம் அவர்கள் எவ்வாறு அவர்களோட வந்து இன்டர்ஃபியர் பண்ண வச்சு அவங்க கூட நீங்கள் இருந்த தொடர்புகள் பற்றி, இந்த அவதூறுகள் வாயிலாக உங்களை பற்றி அறியாத பல மற்றொரு பக்கம் பொதுமக்களுக்கு சேரக்கூடிய ஒரு நல்வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொன்னாலும் அது மிகையாகாது என்பது நிரூபணமாயிருக்கிறது. ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. மிக்க நன்றி, தேங்க்யூ.